வணக்கம். ஆர்ட் ஃபெஸ்டிவல் 2024 அது வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சதுங்க. ஆகஸ்ட் 16, 17 இந்த 2 தேதிகளில் வந்து அருமையாக நடத்தி முடித்தாங்க பழனி முருகன் ஈவெண்ட்ஸ். ஸோ அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை வந்து வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து 5வது ஆர்ட் ஃபெஸ்டிவலுங்க, இந்த 2024 நடக்கிறது. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 16, 17 2 நாள் நடந்தது. 16ஆம் தேதி இந்த விழாவை துவக்கி வச்சாங்க. இந்த விழாவுக்கு வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள், நடுவர்கள் எல்லாரும் வந்து இந்த விழாவை துவக்கி வச்சு 16ஆம் தேதி போட்டிகள் எல்லாத்தையுமே வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான பள்ளிகளும் 2500க்கும் அதிகப்பட்ட மாணவர்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமைகளை வந்து பல போட்டிகள் மூலிமா வெளிக்காட்டியிருந்தாங்க. ஸோ நாம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது வந்து டே 1 ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடந்த போட்டிகளுடைய நிகழ்வு தான். டே 17 அதாவது வந்து டே 2 அந்த 17ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா போட்டிகளில் ஜெயித்தவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க. அதுபோக இப்போ 17ஆம் தேதியும் ஒரு சில பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஸ்டேஜில் அரங்கேற்றப்பட்டது. அது வந்து நம்ம டே 2 வீடியோவை பார்ட் 2வாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த டே 1உடைய நிகழ்வுகளில் வந்து விழாவை துவங்கி வச்சு விழாவுக்கு வந்திருந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மரியாதை நிமித்தமாக பொன்னாடை உயர்த்தி அவர்களை எல்லாம் வந்து கௌரவிச்சு அதுக்கப்புறமா வந்து விழாவை துவக்கி வச்சார் பழனி முருகன் ஈவெண்ட்ஸுடைய ஃபவுண்டரான திரு பொன் கவியரசு அவர்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல் மூலியமாக பழனி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலிருந்து கூட பல ஆயிரம் மாணவர்கள் தங்களோட திறமைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த பழனி முருகன் ஈவெண்ட்ஸ் மற்றும் கீஸ் ஆஃப் மியூசிக் இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல் மூலியமாக. எத்தனையோ மாணவர்கள் வாய்ப்பு கிடைக்காமல் மேடை கிடைக்காமல் வந்து தவிச்சிட்ருக்காங்க. எல்லாருனாலையுமே வந்து விஜய் டிவியில் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற மேடைகளில் நிரூபித்து தான் நம்ம மாநில அளவுலையோ தேசிய அளவுலையோ வந்து அவங்க ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேடையையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பழனி முருகன் ஈவெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி மாணவர் சார்பாக நமது ஃபேஸ்புக் பேஜ் மூலியமாக சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கிற இது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா, இந்த போட்டிகள் வந்து ஒவ்வொரு ஸ்லாட் வைஸாக நடக்கும். நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து வந்தாலும் ஒவ்வொரு போட்டிக்கும் ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 3 இப்படின்னு நடக்கும். அதில் வந்து இப்போ யாருக்கு எந்த ஸ்லாட் வந்து நம்பர் வருதோ அந்த நம்பரில் தான் ஒவ்வொரு போட்டிலையும் அவங்க வந்து பங்கு பெறுவாங்க. அந்த சீக்வன்ஸில் தான். ஸோ ஒரு ஸ்கூலுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த வரிசை எண்ணில் தான் ஒவ்வொரு போட்டிலையும் அவங்க வந்து கலந்துக்குவாங்க. ஸோ இது வந்து போட்டி நடத்துறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இங்கே வந்திருந்த பள்ளி மாணவர்கள் ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க மூலியமாகவே அந்த ஸ்லாட் நம்பரை எடுத்து ஸோ அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன நம்பரோ அந்த நம்பர் படி அவங்க அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து கலந்துக்குவாங்க. ஒவ்வொரு போட்டியும் எங்கே நடக்குது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து இப்போது இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்காளேஸ்வரி மகாலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ஏரியாலேயே இங்கே ஒரு 4-5 போட்டி நடக்கும். அது போக கீழே அண்டர் கிரவுண்ட் டைனிங் ஏரியா இருக்குது, அங்கே ஒரு 2-3 போட்டிகள் நடந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலத்துக்கான கையெழுத்து போட்டி, அதுக்கு மாணவர்கள் வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் அதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு முக்கியமான நபரை வந்து நடுவராக தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து இங்கே நியமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் எந்த இடத்துலையும் அந்த ரிசல்ட்டில் யாருக்கும் எந்த ஒரு தவறுதலான மதிப்பெண்ணோ இல்லை எந்த ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு வருஷமும் செயல்படுறாங்க. இந்த வருஷம் கூடுதலாக செயல்பட்டுருக்காங்க. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லையே, கண்ணோடு மணியானா எதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லையே, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. Good morning everyone. I'm Ms. Lipika Sharan and I'm incredibly grateful for the opportunity to speak to you today. As a student here at Magesh Karthik Matriculation High Secondary School, I have been given the chance to explore the topic of speech and I can't wait to share my insights with you. Let me give you the blossom of flowers through my words. Corruption. Corruption is the I'm incredibly grateful for the opportunity. For my talk, corruption means not being honest to a person. Good morning everyone. My name is Yansana Fargat. I am studying in 8th in Gurappa Higher Secondary School in Nekarapatti. Today I am
speaking about trees. Trees is very important of life and our environment. Trees gives air and health environment in our health, in our human body, very important of your body. You do not waste our trees, do not cut trees. You will save our trees, save world. And respected teachers, respected parents and all my friends, good morning everyone. I am grateful for this opportunity to speak Clean India. As we have heard, pace of cleanness is refers to the guidelines which as the more important to guidelines. It is very important to right to live a healthy life and disease-free lives also. A budget hoping $13 billion change in build and having starting to so incredible process to build in toilets. கையெழுத்து போட்டி, தொடர்ந்து பாட்டு போட்டி, ஆங்கில பேச்சு போட்டி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டிகளாக நடந்துட்டு இருந்தது. அதுக்கு மாணவர்கள் வந்து ஆவலாக காத்திருந்து ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்துக்கிட்டு அவங்களோட திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினாங்க. அதோடைய வீடியோ பதிவுகளை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நடன போட்டி. ஸோ அதுலேயுமே நிறைய மாணவிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நடன போட்டி, பாட்டு போட்டியில் என்ன பிரச்சனைனா, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சினிமா பாடல்கள் அதை அப்படியே ஒழிக்கிறத நம்ம விட்டோம்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதனால தான் நான் வந்து அதில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அந்த பாட்டோடவே நடனத்தையும் இல்லை பாடலையும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைவில் நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த மண்ணிற்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கன்னி தமிழிலும் கன்னி பேச்சிலும் ஏதேனும் தவறு இருந்தால் அறிவுசார் அவையோர் என்னை பொறுத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவையை வணங்கி முறையை தொடங்குகிறேன். எதிர் அணியினராக அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களே, என பேச வந்திருக்கும் ஆறுமைகளே, பாறைகளை தகர்க்காவிடு ஓடைகளுக்கு சங்கீதமில்லை, பாறைகளை தகர்க்காவிடில் ஓடைகளுக்கு சங்கீதமில்லை. எதிரிகளாக இருந்தாலும் வரவைப்பது தமிழச்சின் மரபு. தாயிலிருந்து தலைமுறை தொடங்குகிறது, இல்லையேல் பள்ளிகள் ஏது? தலைமுறை மாற்றத்தை உருவாக்கியவள் தாய்தான். உன்னதமான ஜீவன் தாய் என்று எல்லோருக்கும் தெரியும். பெற்றோர்கள் இல்லையே சகலமும் இல்லை. மாதா வயிறறிய ஒரு நாளும் வாழாதே என்கிறார் கிருபானந்த வாரியார். மாதா வயிறறிய ஒரு நாளும் வாழாதே என்கிறார் கிருபானந்த வாரியார். என் புகழுக்கும் நல்ல குணங்களுக்கும் காரணம் என் பெற்றோர்களே என்கிறார் அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கன். ஆனால் ஆப்ரகாம் லிங்கன் சொல்லவில்லை என் வளர்ச்சிக்கு காரணம் ஆசிரியர்கள் என்று. ஒரு குழந்தை தடம் பார்த்து நடப்பதும் தடம் பதித்து நடப்பதும் பெற்றோர்களின் வளர்ப்பில் தான் உள்ளது. இதை நாம் அனைவரும் அறிந்தது. சரித்திரம் சொல்லித் தருபவர்கள் ஆசிரியர், சரித்திரம் படைக்கு சொல்லித் தருபவர்கள் பெற்றோர்கள். ஒரு பெற்றோர்கள் நல்ல ஆசிரியர் ஆகலாம், ஒரு நாளும் ஆசிரியர் நல்ல பெற்றோர்களாக முடியாது. எனவே குழந்தையின் வாழ்க்கையில் பெரும்பங்கு பெற்றோர்களுக்கு தான் உண்டு. பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்குவதே நல்ல பழக்கம். அதுவே எனது வழக்கம். தமிழே என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அப்படிப்பட்ட சான்றோர்களை உருவாக்குபவர்கள் தான் நம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும். இங்கு நான் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். என் பெயர் காதனுஸ்ரீ. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாய் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்று இவர்களின் சிறப்பு பற்றி கூட பழமொழிகள் எவ்வளவோ உள்ளது. தாம் அனுபவித்த துன்ப நிலைகளை தன்னுடைய குழந்தை அனுபவிக்க கூடாதென்று நினைப்பவர்கள் நம் பெற்றோர்கள்தான். தன்னுடைய குழந்தைகளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்பவர்கள் நம் பெற்றோர்கள்தான். ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்த இது வந்து மைம் காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷன் மாதிரி நிறைய அங்கங்கே ஒவ்வொன்றா எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. அதாவது ஒவ்வொரு பள்ளியும் நாம் வந்து ஷூட் பண்ணும்போது எந்த பள்ளி வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்களோ
அதை மட்டும்தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் மினிமம் 20 பள்ளிகள் வந்து பெயர் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ண முடியாது. ஒரு காம்படிஷனில் 2, 3 மினிமம் ஏதோ ஒன்று வந்து நம்ம படம் பிடிச்சிருந்தோம். அதனால் வராதவங்க இந்த இதில் வீடியோவில் நம்மளது வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய பள்ளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பள்ளிகள் 10க்கும் அதிகமான பள்ளிகள் வந்து பெயர் கொடுத்து அடுத்து கீழே மேடைக்கு கீழே வந்து நிறைய வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மாணவிகளும் ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோடு இந்த மைம் காம்படிஷனில் வந்து பங்கு பெற்றாங்க. இதில் வந்து என்னென்னா வசனமே இல்லாமல் முக பாவனைகள் மற்றும் உடல் மொழியால் வந்து நாம் சொல்ல வந்த அந்த கதையவோ செய்தியவோ மக்களுக்கு கடத்தி கொண்டு போகிறது தான் இந்த மைம் காம்படிஷன். அதை வந்து சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்து இன்னொரு குழுவும் வந்து மைம் காம்படிஷனில் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பாருங்கள். வரும். சரியா? ஸ்லாட் நம்பர் 5. இந்த பரிசு கோப்பைகளை வந்து எந்த பள்ளி மாணவர்கள் எந்த பள்ளி வந்து ஜெயித்தாங்க அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் டே 2 வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள். ஆர்ட் ஃபெஸ்டிவல் 2024 எப்படி நடந்தது, எவ்வளோ சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறத டே 2வில் தான் மெயின். இன்றைக்கி வந்து ஒரு 50% போட்டியில் தான், மிச்சத்தை நம்ம டே 2வில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், வீடியோ சீக்கிரம் வருது.